அனைவருக்கும் அன்பின் பணிவோ. எங்களுடைய இலங்கை திருநாட்டிலே 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவிப்பதற்காக நேற்று, அதாவது செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி தேர்தல் ஒன்று நடைபெற்றது. தேர்தல் முடிவுகள் முழுமையாக உத்தியோகபூர்வமாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெளிவரக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது. இருந்தாலும் உத்தியோகபூர்வமற்ற முறையிலே கிடைக்கின்ற அறிக்கைகளின்படி தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வெற்றி பெற்றிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அவர்கள் வெற்றி பெற்றால் இந்த நாட்டிலே புது யுகம் ஒன்றை படைப்பதற்கான ஒரு ஆட்சி நிறைவேற இருக்கின்றது. இதன் மூலமாக சாதாரண மக்கள் தொடக்கம் உயர் கல்வி கற்ற கல்விமான்கள் வரை அனைவரையும் அணைத்து செல்லக்கூடியதாக அவர்களுடைய ஆட்சி அமையக்கூடியதாக இருக்கும் என்று இந்த நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் எதிர்பார்க்கின்றோம். அவ்வாறே வர வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த அடிப்படையிலே இன்று மாலை அல்லது இரவு வேளையில் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இந்த நாட்டின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவியேற்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். அவர்களது பதவியேற்பின் பின்னர் தேசிய மக்கள் சக்தியின் கட்சியைச் சேர்ந்தவர்களும் அவர்களுக்கு ஆதரவளித்த புதிய இளைஞர் சமுதாயமும் அவர்களுக்கு வாக்களிக்காத மக்களுக்கு ஏனைய மக்கள் எல்லோரும் மக்களும் எங்களுடைய நாட்டைச் சேர்ந்த மக்கள் அவர்கள் அனைவரையும் சேர்த்து அந்த நாட்டு மக்களுக்குரிய ஆட்சி நடைபெறப் போகின்றது. ஆகவே எந்த விதமான அசம்பாவியத்திலும் யாரும் ஈடுபடாமல் இந்த வெற்றியை மிகவும் நிதானமாக சிந்தித்து யோசித்து வெற்றியை சாதாரணமான முறையிலே இதனை நாங்கள் கொண்டாடினால் போதுமானதாக இருக்கும். அவர்களது ஆட்சியிலே பொதுமக்கள் பெரும்பாலான எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கின்றார்கள். இப்பொழுது நாட்டிலே வாழ முடியாத ஒரு நிலை காணப்படுகின்றது. பொருட்களின் விலைகள் ஏராளமாக அதிகரித்திருக்கின்றன. ஒவ்வொரு குடிமகனுக்கும் தனது வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. ஒரு நாள் தொடங்கி அந்த நாள் முடியும் வரையும் ஒருவருடைய வாழ்க்கையானது மிகவும் போராட்டத்தை நோக்கியதாக அமைகின்றது. அதனை முதலில் அவர்கள் சீர் செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றார்கள், இந்த நாட்டு மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அதற்காக அவர்கள் விலைவாசியை குறைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அத்தோடு இந்த நாட்டில் உள்ள மக்களுடைய தேவைகள் அவர்கள் இப்பொழுது சொல்லப்படுவது போன்று 3 நேரம் சாப்பிட்ட மக்கள் இப்பொழுது 2 நேரம் சாப்பிடுவதாக காணப்படுகின்றது. அவ்வாறுள்ள மக்களை 3 நேரம் சாப்பிடக்கூடிய ஒரு மக்களாக இந்த நாட்டு மக்களை ஆக்க வேண்டும். அவ்வாறான ஒரு பெரிய பொறுப்பு இப்பொழுது எங்களுடைய அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய கையிலே இருக்கின்றது. அவர்களுடைய எதிர்காலத்தில் அமையப் போகின்ற அரசும் அரசாங்கமும் இதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும் என்று ஏராளமான மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். பல இன்னல்களை இப்பொழுது மக்கள் எதிர்நோக்கி வாழ்க்கையின் வெறுப்பின் உச்சக்கட்டத்திலே இருக்கின்றார்கள், விளிம்பில் இருக்கின்றார்கள். ஆகவே அந்த மக்களுக்குரிய கஷ்டங்கள் போக்கப்பட வேண்டும் என்பதுதான் பெரும்பாலான மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அதே போன்று ஒரு இளைஞர் சமுதாயம் இந்த முறை தங்களுக்காக வாக்கு உரிமை கிடைக்கப்பெற்ற ஒரு இளைஞர் சமுதாயம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஆட்சி இந்த நாட்டிலே கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு எண்ணக்கோளிலே அவர்கள் கூடுதலான இளைஞர்கள் யுவதிகள் முதன்முறையாக தங்களது வாக்கை பதிவு செய்வர்கள் அளித்திருக்கின்றார்கள். எங்களது நாட்டிலே இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் இல்லாத நிலைமை காணப்படுகின்றது. அந்த நிலைமையும் நிவர்த்தி செய்ய வேண்டிய கடப்பாடு எங்களுடைய ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்ய போகின்ற அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு இருக்கின்றது. அரசு ஊழியர் எடுத்துக்கொண்டாலும் அவர்களுக்கு தங்களது மாதாந்த சம்பளத்தை எடுத்து அரை மாதங்கள் முடிவதற்கிடையிலே அவர்களது சம்பளங்கள் முடிவடைகின்றன. ஆகவே அவர்களுக்கு ஏற்ற வகையிலும் வாழ்க்கை செலவை குறைத்தால் அல்லது அவர்களை சம்பளத்திலே ஒரு கணிசமான அளவை உயர்த்தினால்
அவர்களும் தங்களது வாழ்க்கையை கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். இவ்வாறே நாளாந்த கூலி தொழில் செய்கின்ற தொழிலாளர் தொடக்கம் பாரிய வர்த்தகத்தில் ஈடுபடுகின்ற வர்த்தகர் கூட இந்த நாட்டிலே ஒரு பெரிய எதிர்பார்ப்போடுதான் இப்பொழுது இந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இந்த ஆட்சியானது சிறந்த முறையிலே இந்த 5 வருடங்களை கொண்டு நடாத்த வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதற்காக பொதுமக்களும் அவர்களுடைய ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.